இன்னைக்கு சண்டே எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். விஜய் சேதுபதி அவர்கள் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு பவர் கொடுத்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணினாரு. ஸோ எப்படி இருந்தது, உங்களுக்கு பவர் கொடுத்ததுனால அது யூஸாக இருந்ததா அப்படின்லாம் டிஸ்கஷன் நடந்தது. அதுக்கப்புறம் அதில் ஏதோ ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணும்போது, கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது திவாகர் அவர்கள் லைட்டாக சிரித்தார். அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் பயங்கரமாக கண்டிச்சார் அவரை, வந்துட்டு சிரிக்காதீங்க திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் துஷாருக்கு கேப்டன்ஷிப் பொறுப்புனா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணினார். அடுத்த வாரம் நீங்கள் எப்படி கேப்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். அதுக்கப்புறம் இது ஒரு டாஸ்க் வச்சாரு விஜய் சேதுபதி அவர்கள். ஃபாலோவர்ஸ் யாருக்கு அதிகம், யாருக்கு வந்துட்டு ஹேட்டர்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஹேட்டர்ஸில் நிறைய பேர் வந்துட்டு விஜய் பார்வதி அவர்களையும் கமருதீன் அவர்களையும் சொன்னாங்க. ஃபாலோவர்ஸில் திவாகர், துஷார், சுபீக்ஷா, இவங்க கனி எல்லாருமே வந்தாங்க. அப்போது வந்து அந்த டாஸ்க் நடக்கவே பார்வதி பயங்கரமாக அவங்களோட ஃபேஸு ஆட்டிடியூட்லாம் பயங்கரமாக காமிச்சாங்க. அடுத்தது வந்துட்டு எவிக்ஷன் ப்ராசஸ் போனாங்க. எவிக்ஷனில் யார் யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்னு கேட்டாங்க. நிறையா பேர் ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பிரவீன் காந்தி எவிக்ட் ஆனார். ஆனால் அவரோட எக்ஸிட் வந்து அவர் வந்து ரொம்ப யாரும் எங்கிட்ட வராதிங்க, தொடாதீங்க, நோ ட்ராமா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் அதை இன்னும் கொஞ்சம் அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கலாம். வெளியில் வந்தும் அவர் ரொம்ப ஃபஸ்ஸு தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. அவர் வந்து அதை அமைதியாகவே எடுத்துக்கல. நான் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் ஃபைனலாக ஹவுஸ்மேட்ஸை பார்த்து பை பை சொல்லிட்டு கிளம்பினார். அதை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கலாய்க்கவும் செஞ்சார். அதுக்கப்புறம் அவர் டேங்க்கு இல்லை அப்படிங்கிற விஷயம், அடுத்த வாரம் டேங்க் இல்லைங்கிறது சொன்னார். எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அடுத்த வாரம் வாட்டருக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக வந்து ஆதிரைக்கு ஒரு அட்வைஸையும் கொடுத்தாரு. நீங்கள் வந்து பிபியை குறை சொல்கிறது வந்து தப்பு, மாஸ்க்கு போட்டே ஆகணும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அறிவுறுத்தினார். அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்கும் போட்டுக்கிட்டாங்க. அடுத்தது பார்வதி சபரி அவர்கள் வந்துட்டு பிரியாணியை வந்து கொஞ்சம் தான் இருந்தது, எல்லாருக்கும் கப்பில் ஒரு கப்பாக எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. உடனே பார்வதி வந்து பிரியாணியை தனக்கு சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. தானாகவே அந்த கப்பில் எடுத்துக்காமல் தானாகவே சர்வ் பண்ணிட்டாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் எகெயின்ஸ்டாக இருந்த போதும் பார்வதி அதை கேட்கவே இல்லை. எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்குவேன், இன்னைக்கு ஃப்ரீ டே அப்படிங்கிற மாதிரி அவங்க வாக்குவாதம் அது வழுத்துக்கிட்டே இருந்தது. அதுக்கு திவாகர் அவர்களும் சப்போர்ட் பண்ண போக எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் திவாகரையும் நீங்கள் சொல்கிறது தப்பு, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்புன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டில் சபரி போய் பார்வதி கிட்ட ஏன் இந்த மாதிரி கப்பில் சாப்பிட்டா என்ன, எல்லாத்துக்குமே அப்போ தானே அளவாக போகும், நான் இத்தினூண்டு தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் அது அக்செப்டபிளாக எனக்கும் தோணலை. இன்றைக்கி எபிசோட் அப்படி இனிதே